இன்றைய வீடியோவில் 2026இல் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை மிகவும் ஆழமாக பார்ப்போம். இந்த விஷயம் சாதாரண எப்படி வாங்கலாம் என்ற கேள்வி இல்ல. இது முழுக்க முழுக்க உலக பொருளாதாரம் எப்படி வேலை செய்கிறது, ஏன் மார்க்கெட் ஏறுகிறது, ஏன் திடீரென விழுகிறது, அந்த சூழ்நிலைகளில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். 2026 ஆரம்பத்தில் உலகளவில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அரசியல் மோதல்கள், குறிப்பாக பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் சூழ்நிலை மார்க்கெட்டில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. எண்ணெய் விலை திடீரென அதிகரித்தது. எண்ணெய் என்பது சாதாரண ஒரு பொருள் இல்லை. அது விவசாயத்திலிருந்து தொழில்துறை, போக்குவரத்து முதல் ஏஐ டேட்டா சென்டர்கள் வரை எல்லாவற்றுக்கும் அடிப்படை செலவாக இருக்கிறது. அதனால் எண்ணெய் விலை ஏறும்போது உலக பொருளாதாரத்தின் எல்லா துறைகளும் பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் மக்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ரிசெஷன் வருமா அல்லது ஸ்டாக்ஃப்ளேஷன் வருமா என்று சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல, பாண்ட்ஸ், தங்கம், கிரிப்டோ எல்லா அசெட்ஸும் ஒரே நேரத்தில் கீழே விழுந்தது. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. தங்கம், பாண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பான முதலீடு இல்லையா? அது ஏன் கீழே விழுந்தது? இதுதான் மிகவும் முக்கியமான புள்ளி. நாம் வாழும் உலக பொருளாதாரம் ஒரு டெப் ட்ரிவன் இக்கானமி, அதாவது கடன்களால் இயக்கப்படும் அமைப்பு. 25 வருடங்களுக்கு முன்பு உலகளவில் அரசு கடன் சுமார் $20 டிரில்லியன் அளவில் இருந்தது. இன்று அது 111 டிரில்லியனை தாண்டிவிட்டது. இது வெறும் அரசு கடன் மட்டும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த அமைப்பு ஒரு விஷயத்தை அவசியமாக தேவைப்படுத்துகிறது. அது இன்ஃப்ளேஷன். விலைகள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், சம்பளங்கள் கூட வேண்டும், வரி வசூல் கூட வேண்டும். இல்லையென்றால் இந்த கடன் அமைப்பு உடைந்து போய்விடும். இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்கள் ஒரு வீடு வாங்குகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 3 கோடி ரூபாய் கடன் எடுத்திருக்கிறீர்கள். உங்கள் ஆண்டு வருமானம் 50 லட்சம் ரூபாய் என்றால் நீங்கள் அந்த இஎம்ஐயை சுமாராக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் உங்கள் வருமானம் 30 லட்சமாக குறைந்தால் என்ன ஆகும்? உடனே சிரமம் ஆரம்பமாகும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வருமானம் 50 லட்சத்திலிருந்து 75 லட்சமாக உயர்ந்தால், அதே கடன் இருந்தாலும் அதை அடைப்பது மிகவும் எளிதாகிவிடும். இதுதான் இன்ஃப்ளேஷனின் லாஜிக். உலக பொருளாதாரமும் இதே மாதிரியேதான். கடன் இருக்கிறது, அதை சுமந்து செல்ல வருமானம் அதிகரிக்க வேண்டும். அதற்காகவே பண அச்சடிப்பு, மணி பிரிண்டிங், விலை உயர்வு, மார்க்கெட் உயர்வு, ஆல் தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இப்போது மார்ஜின் டெப்ட் பற்றி பார்க்கலாம். இது மிகவும் ஆபத்தான விஷயம். இது என்னவென்றால், நீங்கள் உங்கள் பணத்துடன் மட்டும் முதலீடு செய்யாமல் கடன் வாங்கி முதலீடு செய்வது. உதாரணமாக, உங்களிடம் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. நீங்கள் 10 லட்சம் ரூபாய் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஆனால் நீங்கள் கூடுதலாக 3 லட்சம் பாரோ பண்ணி 13 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஏறினால் நல்ல லாபம். ஆனால் மார்க்கெட் விழுந்தால் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனெனில் நீங்கள் பாரோ பண்ணிய பணத்திற்கு வட்டி கட்ட வேண்டும். மேலும் மார்க்கெட் விழுந்தால் புரோக்கரேஜ் உங்களுக்கு மார்ஜின் கால் கொடுக்கும். அதாவது, உங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸ் குறைந்து விட்டது, உடனே பணம் போடுங்கள் அல்லது உங்கள் ஷேர்ஸை நாங்கள் விற்று விடுவோம் என்று சொல்வார்கள். இந்த சூழ்நிலையில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விரும்பியதை விற்கவில்லை, அவர்கள் விற்க வேண்டியதை விற்கிறார்கள். லிக்விடிட்டி தேவைப்படுகிறது. அதனால் தங்கம், பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ஆல் அசெட்ஸ் கெட் சோல்ட். இதுதான் செல் எவ்ரிதிங் என்வாயர்மெண்ட். இது பேனிக் செல்லிங் அல்ல, இது லிக்விடிட்டி கிரைசிஸ். இப்போது முக்கியமான விஷயம், இந்த நிலை நிரந்தரமா? இல்லை. ஒரு காலப்பகுதிக்கு பிறகு போர் குறையும், பயம் குறையும், லிக்விடிட்டி திரும்ப வரும். அதன் பிறகு என்ன நடக்கும்? மீண்டும் மார்க்கெட் ஏறும். ஏன்? ஏனெனில் சிஸ்டம் அதற்காகவே டிசைன் செய்யப்பட்டுள்ளது. நாம் நீண்ட கால ரிசெஷன் அல்லது டீஃப்ளேஷனில் இருக்க முடியாது. ஏனெனில் அது இந்த டெட் சிஸ்டம்க்கு வேலை செய்யாது. அவ்வாறான சூழ்நிலை வந்தாலும் சென்ட்ரல் பேங்க்ஸ் பணம் அச்சடித்து அதை சரி செய்துவிடும். இதனால் என்ன புரிகிறது? லாங் டேர்ம்ல ஆசெட்ஸ் ஏறுவது ஆல்மோஸ்ட் இன்னெவிட்டபிள். இப்போது முக்கியமான கேள்வி, 2026ல எப்படி இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்? முதல் விஷயம், மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சிக்காதீர்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக முயற்சிக்காதீர்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருங்கள். இரண்டாவது, டிப்ஸ் வந்தால் பயப்படாதீர்கள். அது ஆப்பர்ச்சுனிட்டி. பை த டிப் என்பது ஒரு மீம் அல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூன்றாவது, பெர்ஃபெக்ட் பாட்டமை பிடிக்க முயற்சிக்காதீர்கள். அது முடியாதது. அதற்கு பதிலாக டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், DCA பயன்படுத்துங்கள். இதனால் நீங்கள் ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்க முடியும். நான்காவது, கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள். குறிப்பாக மார்ஜின் டெட்டை அவாய்ட் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ட்ராப். ஐந்தாவது,
டைவர்சிஃபிகேஷன் மிகவும் முக்கியம். உங்கள் பணம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பகுதி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அல்லது ETFs, S&P 500 போன்றவை. ஒரு பகுதி இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ். ஒரு பகுதி கோல்டு மற்றும் சில்வர். இந்த காம்பினேஷன் தான் 2026 மற்றும் அதற்கு பிறகும் சேஃப் மற்றும் ஸ்மார்ட் அப்ரோச். இப்போது ஒரு பெரிய அப்சர்வேஷன். மணி சப்ளை, அதாவது M2, கடந்த 60 வருடங்களில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது உலகில் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஸ்டாக்ஸ் ஏறுகிறது, அதனால்தான் ரியல் எஸ்டேட் ஏறுகிறது, அதனால்தான் கோல்டு ஏறுகிறது. இது மேஜிக் இல்லை, இது மேத். 1 அவுன்ஸ் தங்கம் வாங்க அதிகமான பணம் தேவைப்படுகிறது. ஏன்? பணத்தின் வேல்யூ குறைகிறது. அதனால்தான் கோல்டு ஒரு ஹெட்ஜாக வேலை செய்கிறது. நீங்கள் இந்த முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டால் ஒரு முக்கியமான ரியலைசேஷன் வரும். மார்க்கெட் ஏறுவது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, அது ஒரு சிஸ்டம் டிசைன். அதனால் நீங்கள் சிஸ்டமுக்கு எதிராக போகக்கூடாது, அதோடு சேர்ந்து செல்ல வேண்டும். முடிவில் ஒரு முக்கியமான கருத்து. நீங்கள் இந்த சிஸ்டமை விரும்பாமலும் இருக்கலாம், அது சரி. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஃபைனான்சியலாக பின்னால் போய்விடுவீர்கள். அதனால் ஸ்மார்ட்டாக இருங்கள், டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுங்க.